ஹலோ கைஸ், வெல்கம் டு பிட்ஸ் அண்ட் பீசஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் என்றால் ஹிஸ்ட்ரியில் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். ஹிஸ்ட்ரி வாஸ்டான ஏரியா. நீங்கள் எவ்வளோதான் படிச்சீங்க அப்படின்னாலும் எங்கேருந்து கொஸ்டின் கேட்குறாங்க அப்படிங்கிறது தெரியாது நமக்கு. ஸோ அதில் கேல்குலேட்டட் ரிஸ்க் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? எந்த ஏரியாவில் அதிகமாக கேட்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றால் ஆக்ட்ஸ். இண்டிபெண்டன்ஸ் வரையும் ஹிஸ்ட்ரி நம்மளை எப்படி கவர்ன் பண்ணாங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் நமக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத ரீசெண்ட் ஒரு 4-5 வருஷம் யூபிஎஸ்சி கொஸ்டின்ஸ்லேயே நல்லா தெரியுது. இந்த ஏரியால மினிமம் 1ல இருந்து மேக்ஸிமம் 3 கொஸ்டின் வரை வந்துட்டு இருக்கு. ஸோ இதை நீங்க ப்ரியாரிட்டி பேஸில் ஃபர்ஸ்ட் படிச்சிட்டீங்க அப்படின்றால் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்கும். எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு கொஸ்டின் ஆச்சு மினிமம் கையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுலயுமே ரிப்பீட்டடா ஒரே ஏரியால தான் சுத்திட்டு இருக்காங்க. அது நம்ம என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அது எல்லாமே உங்களுக்கு கலர்ஃபுல்லா நம்ம ஒரு ஃபன்னியா தான் இந்த கிளாஸ் போக போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பிரிட்டிஷ் எதுக்காக உள்ள வர்றாங்கன்னு நமக்கு எல்லாமே தெரியும். வியாபாரம் பண்ண உள்ள வந்தாங்க. நிறைய படத்துல பார்த்திருப்போம். நம்ம கதையை கேட்டிருப்போம். இதுல ஃபர்ஸ்ட் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 1608ல ஃபார்ம் ஆகுது. எதற்காக அப்படின்றால் ஈஸ்ட் இண்டீஸ், ஈஸ்ட்ல இருக்க ஈஸ்ட் இந்தியஸ், இந்தியா சைடு இருக்க ஈஸ்டர்ன் நேஷன்ஸ் கூட ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ்ல ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க அப்படின்னா உள்ள கொஞ்சம் கொஞ்சமா சூரத், மெட்ராஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தேர் எஸ்டாப்ளிஷிங் ட்ரேடிங் போஸ்ட். ட்ரேடிங் போஸ்ட் கொஞ்சம் கொஞ்சமா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அதற்கப்புறம் சில வியாபாரம் வர்றாங்க. உள்ளுக்குள்ள பஞ்சாயத்து ஆகுது, வாக்கியா தகராறு ஏற்படுது. இந்தியாவில் இருக்க மெர்ச்சன்ட்ஸ் கூட, இந்தியாவில் இருக்க மன்னர்கள் கூட, இவங்களுடைய பாலிசிஸும் மன்னர்கள் இவங்க தேவையில்லாம நம்மளுடைய விஷயங்களை மூக்க நுழைக்கிறதா நினைக்கிறாங்க. ஸோ என்ன ஆகுது அப்படின்னா சில சண்டைகள் வருது. எக்ஸாம்பிள் பேட்டில் ஆஃப் பிளாசி. ராபர்ட் கிளைவ் அதுல ஜெயிக்கிறாரு. ஜெயிச்ச உடனே என்ன பண்றாருன்னா பெங்கால் அவர் கண்ட்ரோலுக்கு போகுது. சிராஜ் உத்தவ்லாவை தோக்கடிக்கிறாரு. அதற்கு காரணம் மிர் காசிம் அப்படிங்கிறவர் நம்மளை பிட்ரே பண்ணுவார். அன்னைக்கு மிர் காசிம் என்ன பண்றாரு, மிர் காசிம் இல்ல மிர் ஜாஃபர் என்ன பண்றாருன்னா மிர் ஜாஃபர் சிராஜ் உத்தவ்லாவை மட்டும் பீட்ரே பண்ணல, இந்தியன்ஸே பீட்ரே பண்ணிட்டார். அப்படி பண்ணதுனால என்ன ஆகுது அப்படின்னா பேட்டில் ஆஃப் பிளாசி ராபர்ட் கிளைவ் ஜெயிக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ட்ராங் ஹோல்ட்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. மிலிட்ரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கைக்கு போகுது. ஓகேங்களா? திவானி ரைட்ஸ் அப்படிங்கறத அவங்ககிட்ட எடுத்துக்கிறாங்க. திவானி ரைட்ஸ்னா டாக்ஸ் கலெக்டிங் பவர். இதுல ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத் மூலமா என்ன ஆகுது அப்படின்றால் 1765ல கொஞ்சம் கொஞ்சமா திவானி ரைட்ஸ் அவங்க கையில் எடுக்கிறாங்க. இந்த ஏரியாவுக்கு பெங்கால், பீகார் அண்ட் ஒரிசா இந்த ஏரியாவுக்கு எடுத்த உடனே இப்போ டாக்ஸ் எல்லாம் அவங்களுக்கு வருது. காசு நிறைய புழங்க ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா சில எக்கனாமிக் பாலிசிஸை மாத்துறாங்க. பெர்மனன்ட் செட்டில்மெண்ட் இது மூலமா டாக்ஸை இன்னுமே அதிகமா தங்களுடைய பெட்டியில் எடுத்து போட்டுக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்தியனுடைய காஸ்ட்ல இப்படி இருக்கிற இந்தியன்ஸ் பாத்தீங்களா, பெங்கால் ஃபெமைன்ல பசியில இதுல வாடிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய காசு எடுத்து உள்ள போட்டுக்கிறாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா பாத்தீங்க அப்படின்றால் ட்ரீட்டி ஆஃப் அலகாபாத்துக்கு அப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கண்ட்ரோல் அவங்க கைக்கு வருது. ஃபர்ஸ்ட் டியூவல் கவர்மெண்ட்னு ஒரு பிராக்டிஸ் பண்ணாங்க. டியூவல் கவர்மெண்ட்னா 2 பேர் உங்களை ரூல் பண்ணுவாங்க. ஒன்னு பிரிட்டிஷ், ரியல் பவர் அவங்கள்ட்ட தான் இருக்கும். டாக்ஸ் கலெக்டிங் அத்தாரிட்டி எல்லாமே அவங்கள்ட்ட தான் இருக்கும். ஆனா நாமினலா சும்மா பேருக்கு தான் நம்ம நம்மளுடைய அரசர்கள் நம்மளை ரூல் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டாக்ஸ் கலெக்டிங் பவர் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? ரியல் பவர் இருக்காது. ஜஸ்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் அவங்களுக்கு இருக்கும். பிரிட்டிஷ்ல தான் ரியல் பவர் இருக்கும். ஆனா ரெஸ்பான்சிபிலிட்டி அவங்க எடுத்துக்கவே மாட்டாங்க. நல்லா கொள்ளையடிப்பாங்க. ஆனா நம்ம மன்னர்கள் பேர்ல தான் இவங்க கொள்ளையடிக்கிறது பூரா நம்ம மன்னர்கள் பேர்ல தான் மக்களுக்கு ஒரு கெட்ட அபிப்பிராயம் உண்டாகும். ஏன்னா உங்க பொறுப்பு தானே அப்படின்னு சொல்லி மக்கள் சைட்ல இருந்து பார்ப்பாங்க. ஆனா நம்ம மன்னர்கள்ட்ட பவரே இருக்காது. ஏன்னா திவானி ரைட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ்ட போயிருச்சு. ஸோ இதுதான் டூயல் கவர்மெண்ட் அப்படிங்கிறது. ஓகேங்களா? அதற்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆகுதுன்னா இதுல நடக்கிற ஃபிளாஸ்னால டூயல் கவர்மெண்ட் அத்துமீறி போறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. அதனால கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள வருது. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்றால் நம்ம ஆக்ட்ஸ் பாக்குறதுக்கு இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம். எதனால இந்த ஆக்ட்ஸ்னே வருது, ஃபர்ஸ்ட் எதுக்காக படிக்கிறீங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. எதனால அப்படின்றால் கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கைக்குள்ள எடுக்க ஆரம்பிக்குது. ஏன் அப்படின்றால் இங்க அன்டியூ ப்ராஃபிட்ஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஈஸ்ட் இந்தியா கம்பெனி அவங்க கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமா. ஸோ பேராசை, அவங்க பேராசையில நிறைய கிரீடினஸ்ல எடுக்கிறாங்கன்னு தெரியுது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் இவ்வளவு சம்பாதிக்கிறாங்களே ஒரு கம்பெனியா இருந்துட்டு நம்ம உள்ள போயிடலாம், நம்மளும் சம்பாதிக்கலாம். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் உள்ள வருது. அதற்காக ரெகுலேட்டிங் ஆக்ட்னு ஒன்று எனாக்ட் பண்றாங்க. ரெகுலேட்டிங் ஆக்ட்னா யாரை ரெகுலேட் பண்றதுன்னா கம்பெனியோட ஆக்டிவிட்டிஸை ரெகுலேட் பண்றது. இங்க நிறைய சம்பாதிக்கிறாங்கன்னு பிரிட்டிஷ்ல இருக்க மற்ற மெர்ச்சன்ட்ஸ் எல்லாமே பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ல அங்க இருக்க பிரிட்டிஷ் அரசாங்கத்திட்ட முறையிடுறாங்க. நாங்களும் சம்பாதிக்கணும், இவங்க மட்டும் ஏன் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஒரே கம்பெனி சம்பாதிக்குது, எங்களே உள்ள விடுங்கன்னு சொல்லும்போது சரி இவங்க கம்பெனியோட ஆக்டிவிட்டியை கொஞ்சம் கொஞ்சமா ரெகுலேட் பண்ணலாம், நம்ம கைக்குள்ள கொண்டு வரலான்ட்டு கொண்டு வரப்படுறதுதான் ரெகுலேட்டிங் ஆக்ட்.
இது மூலமா நமக்கு என்ன நடந்துச்சுன்னா வெஸ்டர்ன் எஜுகேஷன் உள்ள வருது. கல்ச்சுரல் சேஞ்சஸ் கொஞ்சம் கொஞ்சமா கல்ச்சுரல் சேஞ்சஸ் ரிலீஜியன்லாம் கிறிஸ்டியானிட்டி கொஞ்சம் நல்லா உள்ள வந்து இன்ஃபில்ட்ரேட் ஆகுது. லாங்குவேஜ், ட்ரெஸ், கஸ்டம்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்றது எல்லாமே டோட்டலா நம்மளுடைய இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் ட்ரெஸ், இந்தியன் கஸ்டம்ஸா அப்படின்னு கேட்டா கிடையாது. நம்ம எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெஸ்டர்னைஸ் ஆயிட்டு வர்றோம். மாடர்னைசேஷன்ங்கிற போர்வையில வெஸ்டர்னைஸ் தான் நம்ம ஆயிட்டு வர்றோம். மாடர்னைசேஷன் வேற, வெஸ்டர்னைசேஷன் வேற. நம்ம வந்து வெஸ்டர்னைசேஷன் ஆயிட்டு வரோம். வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் தான் நமக்கு வந்து நிறைய இருக்கு. இப்போ நல்லா பார்த்துட்டீங்க அப்படின்றால் யார் வேட்டி சட்டையெல்லாம் ப்ரிஃபர் பண்றா? எல்லாமே ஜீன்ஸ் பேண்ட். எதற்காக அப்படின்னே தெரியாது. அவங்க வந்து அந்த காலத்துல அந்த அவங்களுடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி ட்ரெஸ் போடுறாங்க. நம்ம நம்மளுடைய சீதோஷ்ண நிலைக்கு தகுந்த மாதிரி தான் ட்ரெஸ் போடணும். இங்க கதர் அந்த இதுதான் நம்ம டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு ஒத்து வரும். ஆனா நம்ம வந்து ஜீன்ஸ் பேண்ட் அவங்களோட இதவே நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். இது எங்க போய் முடியுமோ தெரியல. ஓகே. மிலிட்டரி டாமினன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா அவங்க மிலிட்டரி பிரசன்ஸ் வர்றாங்க. இப்போ பாத்தீங்கன்னா எக்கனாமி காசு அவங்க கிட்ட இருக்கு, மிலிட்டரி பிரசன்ஸும் கொண்டு வர்றாங்க. ஸோ இதுதான் என்ன ஆகுது அப்படின்னா டோட்டலா அவங்க கண்ட்ரோலுக்கு கொஞ்சம் கொஞ்சமா போகுது. இப்போ டோட்டலா அவங்க கண்ட்ரோல் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. லோக்கல் கான்ஃபிளிக்ஸ்ல அவங்க வந்து அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ரெண்டு சண்டை இருக்கும், ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏ பி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டுல ரெண்டு மன்னர்கள் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வருதுன்னா இவங்க ஒரு சைடு எடுத்துக்கிறது, நான் பிஏ சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லி பி கூட சேர்ந்துக்கிட்டு ஏவை எதிர்த்து ஏவை ஒண்ணுமெல்லாம் முடிச்சு விட்டுறது. இப்போ பி ஒருத்தர் தான் இருப்பான், இவங்கள்ட்ட சுப்பீரியர் ஆர்ம்ஸ் இருக்கும், காசு இருக்கும், என்ன பண்றது, பிஐ முடிச்சு விட்டு இவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கிறது. இப்படிதான் வந்து கொஞ்சம் கொஞ்சமா ட்ரேடிங் வந்தவங்க நம்மளுடைய லோக்கல் கான்ஃபிளிக்ஸ் அட்வான்டேஜ் எடுத்து இந்த இடத்துல தான் நம்ம ஆளுங்க ஒற்றுமை இல்லாம போய் இவங்கள்ட்ட பலியாயிடுறது. சரிங்களா? இப்படிதான் டிவைட் அண்ட் ரூல் பாலிசி, ஸ்ட்ராட்டஜிக் அலையன்சஸை கரெக்டா அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய அட்வான்டேஜுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கிறது. இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இதாகிறாங்க. ஸோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது, மல்டிபிள் ஃபேக்டர்ஸ், எக்கனாமிக், சோசியல், கல்ச்சுரல், அதற்கப்புறம் மிலிட்டரி ஃபேக்டர், ஓகேங்களா, டிவைட் அண்ட் ரூல், அலையன்ஸ் ஷிஃப்டிங் ஃபேக்டர்ஸ், இதெல்லாமே சேர்ந்து தான் நம்மளுடைய டோட்டல் கண்ட்ரோல் அவங்களுக்கு வந்து போகுது. இதெல்லாம் மெயின்ஸுக்கு நீங்க எனக்கு வந்து ஒய் அப்படிங்கிறது தெரிஞ்சிட்டீங்கன்னா நல்லா எழுதலாம். ஸோ இதெல்லாம் மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான் நம்மளை வந்து அவங்க கைக்கு கொண்டு போச்சு. அடுத்தடுத்த வீடியோஸ்ல நம்ம ஒவ்வொரு வீடியோலையுமே தனியா ஒவ்வொரு ஆக்டை பத்தி என்ன சொல்றாங்க, ரெகுலேட்டிங் ஆக்ட், சார்ட்டர் ஆக்ட், இதெல்லாமே வந்து நம்ம பார்ப்போம். அதற்கு முன்னாடி ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் இந்த கமெண்ட் பாக்ஸ். உங்களுக்கு பாட்காஸ்ட் லேர்னிங், பாட்காஸ்ட் மூலமா நம்ம வந்து இதை வாய்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்பாடிஃபைல. ப்ளீஸ் டூ வாட்ச் இட் அண்ட் தேங்க்யூ கைஸ். இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயுமே நம்ம வந்து நம்மளுடைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. டிஸ்கிரிப்ஷன்ல அந்த லிங்க் இருக்கு. ப்ளீஸ் ஃபீல் ஃப்ரீ டு சப்ஸ்கிரைப். ஓகே கைஸ், தேங்க்யூ.